பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை அற்புத விசுவாச ஊழியங்கள் மூலமாய் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இதில் இன்னைக்கு ஒரு வேதத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 86 அதிகாரம் 5 இவ்விதமாய் சொல்கிறது: ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஆண்டவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். நம் தேவன் நம்ம மேலே நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு ரகசிய பாவத்துக்குள்ளாக இருக்கிறேன், எனக்கு ஒரு மன நிம்மதியே இல்லை, நான் நிறைய ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்கிறீங்களா? என்னுடைய பாவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிப்பார் என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி தவிக்கிறீங்களா? அதுதான் வேதம் சொல்கிறது. நம்ம ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, என்னுடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, மீறல்களை அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமாம், நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை நான் ரொம்ப என்னுடைய உள்ளம் உடைக்கப்பட்டு இருக்குது, நான் பரிசுத்தத்தை இழந்திருக்கிறேன், நான் நிறைய பாவமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்கிறீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரிடத்தில் நீங்கள் வாங்க, அவருடைய சமூகத்தில் நீங்கள் வாங்க. அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டாலும் மறுக்கரங்களை நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்திலே வாங்க, உங்களுடைய பாவங்களை அறிக்கை இடுங்க. கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். எதையும் குறித்து நீங்கள் கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களோட பாவங்களை மன்னித்து, உங்களோட அக்கிரமங்கள் மீறல்களை மன்னித்து, கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கை ஒரு துணையை கொடுக்க விரும்புகிறார். உங்களோட வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு புதிய தொழிலை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே ஒரு 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 புதிய வீட்டை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே ஒரு தேவ சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆகையாலே நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சமூகத்தில் நீங்கள் வாங்க. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். God bless you.